அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்த்து வந்தோம். இப்போது நாம் 23வது அத்தியாயம் சூரா அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம், இந்த சூரா வரிசை கிரமப்படி பார்த்தால் 23வது சூறாவாக அருண்மறையாம் திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது. இறங்கிய வரிசை முறைப்படி பார்க்கின்ற போது சூரா அல் அம்பியா என்கின்ற அத்தியாயத்துக்கு அடுத்தபடியாக இறங்கியது. இது 73வது வரிசையில் அருளப்பட்டது என்றும் இடம்பெற்றிருப்பது 23வது வரிசை. இதனுடைய மொத்த வசனங்கள் 118. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் போது இறக்கியருளப்பட்ட மக்கியா அத்தியாயங்களில் ஒன்று. இதிலே எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொடக்க காலகட்டங்களில், அவருடைய பிரச்சார பயணம் தொடங்கிய காலகட்டங்களில் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறார்கள், அல்லது அவர்கள் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் எப்படிப்பட்ட சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்க விரும்புகிறான் என்பதை சொல்வதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்க வசனங்களின் நோக்கம். பெரும்பாலும் இந்த மக்கியா என்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துக்கு முன்னர் மக்காவில் அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் அருளப்பட்ட இந்த அத்தியாயங்கள் எல்லாம் மறுமை நம்பிக்கை, இறை நம்பிக்கை மற்றும் இறை நம்பிக்கையினுடைய எல்லா கிளைகளை பற்றியும் பேசுவது, ஒழுக்கம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை பண்பாடுகள், கூறுகள், இவற்றை பற்றிய வசனங்களாகத்தான் இருக்கும். மதீனாவில் அருளப்படுகின்ற வசனங்கள் எல்லாமே, அருளப்பட்ட வசனங்கள் எல்லாமே பெரும்பாலும் அவை சட்டதிட்டங்கள், அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், இவற்றை பற்றி பேசும். அந்த வகையில் பார்த்தால் இந்த சூரா அல் முஃமினூன் என்கின்ற சூரா இறைநம்பிக்கையாளர்களின் பண்புகளை கொண்டு தொடங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஜன்னத்து அதுன் என்கின்ற சொர்க்கத்தை படைத்தான். சொர்க்கம் மொத்தம் 8 வகையான பெயர்களை கொண்டது. அதிலே ஜன்னத்து அதுன் என்கின்ற சொர்க்கத்தை அவன் படைத்த போது அதிலே அல்லாஹ் நேரடியாக அவனே மரங்களை நடவு செய்தான். அந்த சொர்க்கத்தில் அது ஒரு திறந்த வெளியாக இருந்தது. அதிலே மரங்கள் நடவு செய்யப்பட்டன. பிறகு அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை பார்த்து கூறினான், நீ பேசு என்று. அந்த சொர்க்கம் பேசிய வார்த்தைகள் தான் இந்த 11 வசனங்களும் என்று சில அறிவிப்புகள் பைஹக்கியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு கூறுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று. அதே போல இமாம் நஸஈ அவர்களுடைய நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், அப்துல்லாஹ் இப்னு சாயிப் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சமயத்தில் உடன் இருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை முன்னோக்கி காபத்துல்லாவுடைய வாசலுக்கு எதிரிலே நின்று தொழுதார்கள். அப்படி தொழும்போது அவர்கள் செருப்பை கழற்றி விட்டார்கள். கழற்றி தன்னுடைய இடதுகால் பக்கமாக அதை வைத்துக் கொண்டார்கள். பிறகு அந்த தொழுகையிலே அவர்கள் சூரா அல் முஃமினூன் என்ற இந்த சூறாவை அவர்கள் ஓதினார்கள். இந்த சூறாவிலே 45வது வசனம் இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், 50வது வசனம் இறை தூதர் ஈசா நபியை பற்றியும் பேசுகிறது. இந்த அத்தியாயத்தை அவர்கள் ஓதிக்கொண்டே வருகிறார்கள். அதில் 45வது வசனம்
இறை தூதர் மூசா நபியை பற்றி சொல்லக்கூடிய வசனம் இறங்கிய அந்த வசனத்தை அவர்கள் ஓதுகிற போது, தொழுகையிலே ஓதுகிற போது அவர்களுக்கு லேசான இருமல் ஆரம்பிக்கிறது. 50வது வசனத்தை தொடுகின்ற போது அவர்களுடைய இருமல் அதிகமானது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கு செய்தார்கள், தொழுகையை அவர்கள் நிறைவு செய்தார்கள். இதே கருத்து சஹீஹ் முஸ்லிமிலும் இடம்பெற்றிருக்கிறது. இமாம் நஸை அவர்கள் இதை பதிவு செய்திருக்கின்றார்கள். மொத்தத்திலே அவர்கள் அந்த தொழுகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 45 முதல் 50 வசனங்கள் வரைக்கும் இந்த அத்தியாயத்திலே இருந்து ஓதி இருக்கின்றார்கள். அதே போல திருமிதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபிமொழி ஹதீஸ் என்னவென்றால், ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும் போது அவர்களுடைய சுமிய ஐந்த வஜிஹிஹி கதவியின் நஹல், தேனீக்களுடைய ரீங்காரத்தை போன்ற ரீங்காரம் அவருடைய முகத்துக்கு நேராக கேட்கப்படும். அவர்களுக்கு பக்கத்திலே வந்து ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை இறக்கி அவர்களுக்கு ஓதி காட்டுகின்ற போது அருகில் இருப்போர் அதை தேனியின் ரீங்காரத்தை போல ஒரு குரல் கேட்பதை உணர்வார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறது. உன்சில அலைஹி யௌமன், அவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு நாள் திருக்குர்ஆனுடைய வசனங்கள் இறக்கி கொள்ளப்பட்டன. ஃபமகத்னா இன்தஹு ஸாஅத்தன், கொஞ்ச நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு அருகிலே நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தோம். ஃபசுர்ரிய அன்ஹு, பிறகு அவர்களுக்கு அந்த வஹி இறங்குவதனால் ஏற்படக்கூடிய அந்த சிரமம் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டது. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை முன்னோக்கி தன்னுடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜித்னா வலா தன்குஸ்னா வரதினா வரலா அன்னா என்று சொன்னார்கள். இறைவா, எங்களுக்கு உன்னுடைய அருளை மென்மேலும் தருவாயாக, உன்னுடைய பாக்கியங்களை எங்களுக்கு நீ குறைத்து விடாதே, மேலும் எங்களை நீ திருப்தியோடு ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய செயல்களையும் நீ திருப்தியோடு ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். பிறகு சொன்னார்கள், தற்போது எனக்கு 10 வசனங்கள் அருளப்பட்டன என்று கூறிவிட்டு, மன் அகாமஹுன்ன தஹலல் ஜன்னா, யார் அந்த 10 வசனங்களையும் தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்துகின்றாரோ அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்குள் நுழைய வைப்பான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இந்த அத்தியாயத்தினுடைய 10 வசனங்களை, தொடக்க 10 வசனங்களை ஓதி காட்டினார்கள் என்று இமாம் திர்மிதி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி கூறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே கூறுவது என்னவென்றால், அல்லாஹு தஆலா 10 வசனங்களை இறக்கியருளினான், அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அப்படி கடைபிடித்தால் சொர்க்கம் செல்வீர்கள் என்று கூறுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் கேட்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகள், அவருடைய குணங்கள் எப்படி இருந்தன என்று. நபித்தோழர்களும் கேட்பார்கள், அவர்களை அடுத்து வரக்கூடிய தலைமுறையைச் சார்ந்த தாபிஈன்களும் கேட்பார்கள், அவருடைய குணங்கள் எப்படி இருந்தன என்று. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு முறை கூறினார்கள், மகான குலுக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்டபோது, கால அத்தக்ரவுன சூரத்துல் முஃமின், சூரத்துல் முஃமினூன் என்கிற அத்தியாயத்தை நீங்கள் ஓதி இருக்கின்றீர்களா? 23வது சூறாவை நீங்கள் ஓதி இருக்கீங்களா? ஆம் என்று நபி தோழர்கள் கூறுவார்கள். அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், இக்ரஊ, ஓதுங்க பார்ப்போம். சூரத்துல் முஃமினூன் ஓதி இருக்கிறீர்கள் அல்லவா, ஓதுங்கள் பார்ப்போம் என்று. அப்படி வரக்கூடியவர்கள் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் 10 வசனங்களை அவர்கள் ஓதுவார்கள். ஓதும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள், இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் இருந்தது. கான ஹுலுகுல் குர்ஆன், குர்ஆன் தான் அவருடைய குணமாக இருந்தது என்று சில அறிவிப்புகளிலும், இந்த 10 வசனங்களை அவர்களையே ஓதச் சொல்லி, யார் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களையே ஓதச் சொல்லி, இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம் இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுவார்கள். அதே போல ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் நிற்பார்கள் என்று சொன்னால் கண்களை இப்படி வலதும் இடது பக்கமாக கண்களை உருட்டுவார்களே அன்றி அவருடைய கழுத்து திரும்பாது. அது எந்த அளவுக்கு அவர்கள் இரையச்சம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறக்கூடிய நபிமொழியாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த முதல் 10 வசனங்களும் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதும்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதும் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இந்த 10 வசனங்களினுடைய நடமாடும் உதாரணமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், நபி தோழர்கள் இருந்தார்கள், மூமின்களும் அப்படி இருக்க வேண்டும் என்பது இங்கே உணர்த்தி காட்டப்படுகிறது. இப்போது அந்த 10 வசனங்களையும் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து விடலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கூறுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், வெற்றி பெறப் போகிறார்கள், வெற்றி பெறுவார்கள் என்பதல்ல, வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, யார் அந்த இறை நம்பிக்கையாளர்கள், அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பது அடுத்த 9 வசனங்களில் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு 10வது வசனத்தில், அதாவது இந்த அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அதனுடைய பலன் சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் என்ன விளைவு, என்ன கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால் இறை நம்பிக்கை என்பது என்ன? இறை நம்பிக்கை என்பது என்ன என்று கேட்டால், அல்லாஹுவை நம்புவது, அவன் எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்கின்றானோ அவை அனைத்தையும், அவை கண்ணுக்கு தெரிகிறதோ இல்லையோ நம்புவது. இறை தூதர்கள் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தார்கள். இறை தூதர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல வாழ்வதற்கு அந்த மக்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள். இது கண்ணுக்கு தெரிந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒன்று. இப்போது வாழுகிற நமக்கு இறை தூதர்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் இறை தூதர்களை நம்புவது என்பது அன்சீன். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு அது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு நம்பிக்கை. வேதங்கள் என்பவை நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய நம்ப வேண்டிய ஒன்று. நபி தோழர்களை பொறுத்த அளவில் வேதம் இறங்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கின்றார்கள். வேதம் இறங்கும் போது அதை கேட்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டும் போது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அது முழுவதுமாக தொகுக்கப்பட்டிருக்கவில்லை. எனவே இறங்குவதை அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள், ஓதப்படுகிற போது அதை கேட்டிருக்கின்றார்கள். இப்போதும் நாம் அதை ஓத முடியும், தொட்டு உணர முடியும். எனவே இது புலன்களுக்கு உட்பட்டது. சொர்க்கம், நரகம் இவைகள் புலன்களுக்கு அப்பாற்பட்டவை. எனவே புலன்களுக்கு உட்பட்டவை, புலன்களுக்கு அப்பாற்பட்டவை அனைத்தையும் நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான். வாயால் சொல்ல வேண்டும், அஷ்ஹது, நான் உளப்பூர்வமாக நம்பி ஏற்றுக்கொண்டேன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, இறை தூதர்கள் அவனுடைய அடியார்களும் அவனுடைய தூதர்களும் ஆவர், வேதங்களை நான் நம்புகிறேன், சொர்க்க நரகத்தை நம்புகிறேன், வானவர்களை நம்புகிறேன் என்று மனப்பூர்வமாக நம்பி ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். அந்த சொல்லின் பலனை, அந்த நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி செயலில் வெளிப்படுத்துவது? அல்லாஹ் சொல்வதை தொழுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இவற்றையெல்லாம் அன்றாட வாழ்விலை செயல்படுத்த வேண்டும். ஒழுக்கங்கள் இவை அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஈமான். சில அறிஞர்கள் கூறுவார்கள், நம்பிக்கை மட்டும்தான் ஈமான், செயல்பாடு என்பது இஸ்லாம். நீங்கள் தொழுதால் அது இஸ்லாம், ஜக்காத்து கொடுத்தால் அது இஸ்லாம், கட்டுப்படுதல் என்று பொருள். நோன்பு வைத்தால் அது இஸ்லாம், இஸ்லாமிய கடமைகள். நோன்பு வைக்க வேண்டும் என்று நம்புவது, தொழுவது கடமை என்று நம்புவது, ஜக்காத்து 2.5% ஒரு மனிதன் தன்னுடைய சேமிப்பிலிருந்து ஏழைகளுக்கும் இதர தேவை உடையோருக்கும் அல்லாஹ் சொன்னபடி வழங்குவது, அது கடமை என்று நம்பினால் அது ஈமான். அதை செயல்படுத்துவது இஸ்லாம். இஸ்லாம் என்றால் கட்டுப்படுவது, இதன் நம்பிக்கைக்கு கட்டுப்படுவது. ஈமான் என்றால் நம்புவது என்றும் சிலர் விளக்கம் அளிக்கின்றார்கள் அறிஞர் பெருமக்கள். மொத்தத்தில் நம்பிக்கை என்பது ஈமான். சரி, அது அஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பணிவோடும் இறை அச்சத்தோடும்
இருப்பார்கள். தொழுகை என்பது என்னவென்றால், தொடக்க காலகட்டத்தில் நபி தோழர்கள் தொழுகையிலே அங்குமிங்கும் பார்த்து கொள்வார்கள், பேசிக்கொள்வார்கள். தொடக்க காலகட்டத்தில் பிறகு பேசக்கூடாது, அங்குமிங்கும் திரும்பக்கூடாது என்கிற கட்டளை வந்தது. தொழுகை என்பது இறைவனுக்காக நாம் செய்கின்ற வழிபாடு. அந்த இறைவனுக்காக செய்யக்கூடிய வழிபாடு என்பது அதில் மனிதர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. மனிதர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது என்பதனுடைய பொருள் என்னவென்றால், பேசிக்கொள்வது என்பது அந்த நேரத்தில் கொஞ்சத்தை எடுத்து மனிதர்களுக்கு கொடுப்பது. தொழுகையிலே சாப்பிடுவது என்பது அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்வது. இதுதான் மனிதர்களை தொழுகையிலே கலப்பது. அல்லாஹ் கூறுகிறான், தொழுகை என்பது இறைவனுக்கானது, அதில் இறைவனுக்கு பணிந்து நடக்க வேண்டுமே அன்றி மனிதர்களுக்கு அல்ல. அப்போ தொழுகையிலே பேசக்கூடாது, தொழுகையிலே சாப்பிடக்கூடாது, தொழுகையிலே கஞ்சாடை காட்டுவது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுகின்ற போது இறைவனையே முன்னிறுத்தி நீங்கள் தொழ வேண்டும். இறைவனுக்கு உங்களுடைய பணிவை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டுமே அன்றி அதிலே மற்றவர்களுக்கு மனிதர்களுக்கு எந்த பங்கும் நீங்கள் செலுத்தக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே தன்னுடைய தாடியோடு விளையாடி கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்தார்கள். தாடியை போட்டு அங்கே இங்கே இழுத்துக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு சில பேர் இப்போ இப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒதுக்கி செய்து விட்டு தண்ணீர் வடி அதை தொடச்சி கொண்டே இருப்பார்கள் தொழுகை நேரத்தில். சில பேர் என்னென்னா கண்ணை போட்டு கசக்கி கொண்டே இருப்பார்கள். சில பேர் அப்படி மாதிரி கண்ணை அங்கேயே உருட்டி பார்த்து கொண்டே இருப்பார்கள். சில பேர் அங்கும் இங்கும் செறிந்து கொண்டிருப்பார்கள். சில பேர் தன்னுடைய ஆடைகளை தொழுகையிலேயே சரி செய்து கொண்டிருப்பார்கள். இப்படி பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்போ தொழுகையில் தன்னுடைய தாடியோடு விளையாடி கொண்டிருந்த ஒரு மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லவ் ஹஷஅ கல்பு ஹாதா லஹஷஅத் ஜவாரிஹுஹு. இந்த மனிதருடைய உள்ளம் இறைவனுக்கு பணிந்திருக்குமானால் இவருடைய உறுப்புகளும் பணிந்திருக்கும். இவருடைய உள்ளம் பணியாததன் காரணமாகத்தான் உறுப்புகள் பணியவில்லை. இப்போ தொழுகையிலே அங்குமிங்கும் ஒரு மனிதர் பார்க்கிறார், அங்குமிங்கும் குனிகிறார், சொரிகிறார், இப்படியெல்லாம் நடந்து கொள்வார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் இன்னும் இறைவனுக்கு பணியவில்லை என்று பொருள். உள்ளம் பணிந்திருந்தால் அவர்களுடைய உறுப்புகளும் பணிந்திருக்கும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதா காம அஹதுக்கும் இலா ஸலாத்தி ஃபைன்ன ரஹ்மத துவாஜிஹுஹு ஃபலா யுஹர்ரிகன்னல் ஹஸா. தொழுகையிலே ஒரு மனிதர் நிற்பார் என்று சொன்னால் பேரன்புமிக்க பேரருளாளன் அல்லாஹ் அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான். ரப்பினுடைய அன்பு அவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அவர் காலுக்கு கிடக்கக்கூடிய கற்களை காலால் அங்குமிங்குமாக தள்ளிவிடுவது இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலை வைத்து விளையாடக்கூடாது என்று சொன்னால் கையை வைத்து விளையாடக்கூடாது, கண்ணை வைத்து விளையாடக்கூடாது என்று பொருள். சில பேருக்கு இப்படி ஒரு கேள்வி இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். தொழுகையில் எங்களுடைய உறுப்புகளை நாங்கள் ஆடாமல் அசையாமல் பார்த்து கொள்கிறோம், நெற்றியை எங்கே தரையில் வைக்கிறோமோ அந்த இடத்தை நாங்கள் கவனமாக பார்த்து எங்களுடைய பார்வையை அங்கே செலுத்தி அங்குமிங்கும் பார்வைகளை உலவ விடாமல் நாங்கள் தொழ தயாராக இருக்கிறோம். ஆனால் என்ன செய்வது? எங்களுடைய மனம் எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையே, மனதிலே பல்வேறு காட்சிகளும் வந்து போகின்றனவே, பல்வேறு எண்ணங்களும் எழுந்து அடங்குகின்றனவே என்று சிலர் நினைக்கலாம். முதலாவது நான் சொல்லுவது என்னவென்றால், லவ் ஹஷா கல்பு ஹாதா லஹஷஅத் ஜவாரிஹுஹு. இவருடைய உள்ளம் இறைவனுக்கு பணிந்திருந்தால் உறுப்புகளும் பணிந்திருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா. உள்ளம் பணிவதுதான் முதன்மையானது. உறுப்புகள் கூட சில நேரங்களிலே அசையக்கூடும் அதனுடைய தேவைக்காக. ஆனால் உள்ளம் ஒருபோதும் அசைந்துவிடக்கூடாது. உள்ளம் அசையாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஓதக்கூடிய சூறாவினுடைய பொருளில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். அல்ஹம்து சூரா ஓதுறீங்களா? மற்ற சூறாக்களை ஓதுகிறீர்களா? அதனுடைய பொருளை உணர்ந்து கொள்ளுங்கள், பொருளை படித்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பொருளில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். ருக்குவுக்கு செல்கிறோம், ருக்குவிலே ஓதப்படக்கூடிய சுப்ஹான ரப்பியல் அதீம்
என்று சொல்லக்கூடிய இறைவனை புகழுகின்ற, இறைவனை துதிக்கின்ற அந்த தஸ்பீகிலே கவனம் செலுத்த வேண்டும். இப்படி ஒவ்வொரு அசைவிலும் ஓதக்கூடிய சொற்களில் கவனம் செலுத்தினால் கவனம் திரும்பாது, ஓரளவுக்கு உள்ளம் ஓர்மையாக இருக்கும். இதையும் தாண்டி ஒரு மனிதனுக்கு தொழுகையிலே கவனம் சிதறுகிறது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. சலாம் கொடுத்து முடித்தவுடன் சொல்ல வேண்டுமாம், நான் இன்றைய தினம் தொழுகையை அக்கறையோடு கவனத்தோடு தொழ இயலாமல் போய்விட்டேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டுமாம். இதன் மூலமாக ஷைத்தானுக்கு திருப்தி வந்து விடுகிறது. இறைவனுக்கு உங்களுடைய பணிவை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்கள். என்னால் ஒழுங்காக தொழ முடியலையா அல்லாஹ், நீ நினைச்சா தான் எங்களால் ஒழுங்காக தொழ முடியும். நாங்கள் சரியான முறையிலே கவனத்தோடு தொழுதுவதும் கூட நீ எங்களுக்கு புரிந்த அருள்தான். எனவே அடுத்து வரும் தொழுகையில் இருந்தாவது முழு கவனத்தையும் உன்னை நோக்கி திருப்பி தொழக்கூடிய நல்வாய்ப்பினை எனக்கு தா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு எழுந்திருத்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனுடைய நிறை குறைகளை அல்லாஹ் பார்த்து கொள்வான். குறைகளை இறைவன் நிறைவாக்கி அந்த குறைகளை மன்னிக்கும் ஆற்றல் உடையவனாக இருக்கின்றார். எனவே தொழுகையிலே கவனம் சிதறுவது என்பது ஷைத்தானுடைய சேட்டை. நாம வேண்டுமென்று நம்முடைய கவனங்களை அங்குமிங்கும் சிதறவிட்டு கொண்டிருக்கக்கூடாது. அடுத்தபடியாக மனங்களை நம்முடைய கட்டுக்குள் வைப்பது என்பது இயலாத ஒன்று. மனம் உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் விட மோசமானது. இங்குமிங்கும் அங்குமிங்கும் தாவிக்கொண்டே இருக்கக்கூடியது. எனவே தான் தொழுகையிலே கவனம் செலுத்துங்கள் என்றால் என்ன ஓதுகிறீர்கள் என்பதிலே கவனம் செலுத்துகின்ற போது நிச்சயமாக அந்த தொழுகை ஓர்மையோடு செய்யப்பட்ட தொழுகையாக இறைவனால் பார்க்கப்படுகிறது, இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகிறது. இது எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறக்கூடிய 2வது வசனம், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், தொழுகையிலே பணிந்து நடக்கக்கூடியவர்கள். முஃமின்கள் என்றால் யார்? தொழுகையில் பணிந்து நடப்பவர்கள். வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதுன், இது வசனம் 3. அந்த இறைநம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் வீணானவற்றை அவர்கள் புறந்தள்ளி விடுவார்கள். அவருடைய இம்மை வாழ்க்கைக்கோ அவருடைய மறுமை வாழ்க்கைக்கோ சிறிதளவு கூட எது பயன்படவில்லையோ அதை புறந்தள்ளி விட வேண்டும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத பார்வை, தேவையில்லாத இடங்களுக்கு செல்லுவது, இவை அனைத்தையும் விட்டு விலகிவிட வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்கு மா லா யஅனி, ஒரு மூமினுடைய அழகிய இஸ்லாமிய நற்பண்புகளிலே ஒன்று என்னவென்றால் அவனுக்கு தேவையில்லாதவற்றை, அனாவசியமானவற்றை அவன் விட்டுவிட வேண்டும் என்பதுதான். தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டாலே அது ஒரு மூமினுடைய அழகிய இஸ்லாமிய நற்பண்பு. அப்படியானால் வீண் விளையாட்டுகள், விளையாட்டு என்பது உடலுக்கு ஆரோக்கியம் தருவது, விளையாட்டு என்பது மனதுக்கு உற்சாகம் தருவது. நான் இங்கே லகுவு என்று இறைவன் சொல்வது என்னவென்றால் எதற்கும் பயன்படாதது, உடல் ஆரோக்கியத்துக்கும் பயன்படாது, இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்கும் அது பயன்படாது, சக மனிதனுடைய தேவைகளை உணர்வதற்கும் அது பயன்படாது. இப்படி பயன்படாதவைகளும் உலகத்தில் இருக்கின்றன அல்லவா? உண்மைதானே? கையில் ஃபோன் வச்சுருக்கோம், அதில் உட்கார்ந்து மணிக்கணக்காக அதில் உட்கார்ந்து அனாவசியமானதை பார்த்து கொண்டும் அனாவசியமான நம்முடைய நேரங்களை வீணாக்கி கொண்டும் இருக்கின்றோம். அதில் நல்லவைகளும் இருக்கின்றன, அல்லவை தீயவைகளும் இருக்கின்றன. ஆனால் நல்லவைகளை விட தீமைகளுக்குத்தான் கைபேசியை மனிதன் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான் பெரும்பாலானவர்கள். அரிதானவர்கள் அதை நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தினுடைய தேவைகள் தெரிந்து கொள்ள, உலகத்தினுடைய ஓட்டத்தை தெரிந்து கொள்ள, நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு பயன்படக்கூடியவற்றை அறிந்து கொள்ள அதை பயன்படுத்துவது தவறே கிடையாது. ஆனால் அவை நம்முடைய நேரங்களை கொல்லக்கூடியதாகவும் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவின் இடைவெளியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் பட்சத்தில் அவற்றையெல்லாம் புறக்கணித்து விட வேண்டும். புறக்கணிப்பது ஈமானுடைய பண்புகளில் ஒன்று. வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதுன், வீணானவற்றை அவர்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்று 2வது பண்பை எல்லாம் இறைவன் கூறிவிட்டு அதுக்கு பிறகுதான் ஜக்காத்து, அதன் பிறகுதான் ஒரு மனிதனுடைய பாலியல் ரீதியான ஒழுக்கங்கள், இவையெல்லாம் அதற்கடுத்து தான் எல்லாம் இறைவன் கூறி காட்டுகிறான் என்று சொன்னால்
இந்த வீணானவற்றின் மூலமாக ஒரு மனிதன் கெட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதைத்தான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறான். இன்னும் மேலதிக விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.